வணக்கம் நேயர்களே, இந்த காணொளியில் உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இப்படி இருந்தால் அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும். அதை எப்படி என்பதை பார்க்கலாம். பொதுவாக நவகிரகங்களில் செவ்வாய் மற்றும் சூரியன் அரசு கிரகங்கள். சனி தொழில்காரகன், புதன் உத்தியோக அதிபதி. இது எப்படின்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் புதன். ஸோ காலபுருஷ வீடு என்பது மேஷம். இதுதான் காலபுருஷனோட முதல் வீடு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6ஆம் வீடு உத்தியோகஸ்தானம். 6ஆம் வீட்டில் தான் உத்தியோகம் தொழில் இருக்குது. சனி தொழில்காரகம் எப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10ஆம் வீடு இது சனியோட மகர வீடு. ஸோ இது தொழில்காரகன் சனியோட வீடு. ஸோ செவ்வாய் அல்லது சூரியன் சனியுடன் தொடர்பு கொண்டு புதனுக்கும் தொடர்பில் வந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். நமது ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும், சனி தசையோ சுக்கிர தசையோ புதன் தசையோ ராகு திசையோ குரு திசையோ சூரியன் செவ்வாய் கேது எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், சனி கிரகமானது செவ்வாய் அல்லது சூரியன் புதன் 3 கிரகத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த திசையில் அவருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்கள். இவர் ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு துலாம் லக்னம். சுக்கிர திசை தற்பொழுது நடக்கிறது. இவர் சுக்கிர திசை நடக்கும் பொழுது தான் இவர் அரசாங்கத்தில் போலீஸ் உத்தியோகம் கிடைத்தது. அது எப்படி என்றால் சனி தனுசில் உள்ளார். இந்த தனுசு வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டு திரிகோணஸ்தானம் 9ஆம் வீட்டுக்கு சூரியன் செவ்வாய் சிம்ம வீட்டில் சனியுடன் தொடர்பு கொள்கிறார் மற்றும் சனிக்கு 10ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறார். ஸோ சனி கிரகத்துக்கு புதன் சூரியன் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் சனி கிரகத்துக்கு தொடர்பு வந்ததினால் இவருக்கு சுக்கிர திசையில் இவருக்கு போலீஸ் உத்தியோகம் கிடைத்தது. நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் செவ்வாய் புதன் இந்த 4 கோள்களும் இணைத்து பாருங்கள். கண்டிப்பாக சேர்க்கையோ திரிகோணத்தில் இருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.